புக் பேக்ல 18 கொஸ்டின் பாருங்க. கால்குலேட் தி ஸ்டாண்டர்ட் இஎம்எஃப் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லி ஒரு செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் த ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் சொல்லி ரெண்டுக்கும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா predict the feasibility of the cell reaction. நேரே சொன்னேன்ல, இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, முதல்ல நமக்கு என்ன செல் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன ஆகுது, கேட்மியம் 2+ மாறுது. இது சால்ட் பிரிட்ஜ் நமக்கு தெரியும். அடுத்து காப்பர் 2+ காப்பரா ரெடியூஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப கேட்மியம் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ரைட்டா? ஆக்சிடைஸ் ஆகுது. இது என்ன ஆகுது அப்படின்னா ரிடக்ஷன் ஆகுது. சரியா? ரிடக்ஷன் ஆகுது. ரைட். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து என்னன்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தாங்க கவனிங்க. காப்பர் என்ன ஆகுது, Cu2+ இருந்து Cuஆ மாறுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.34 வோல்டேஜ். ரைட். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இது ரிடக்ஷன் தான் ஆகுது. இந்த செல்லு ரிடக்ஷன் தான் ஆகுது. ஓகே, ரைட். சரி, ரைட். இங்க கேட்மியம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் என்னது, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். கேட்மியம் 2+ இருந்து கேட்மியம் மாறுது எவ்வளவு அப்படின்னா, நல்லா கவனியமா, என்ன இருக்கு, -0.40 வோல்டேஜ். உங்களுக்கு என்ன நடக்குது, கேட்மியம் 2+ ஆக்சிடைஸ் ஆகுது. இங்க கொடுத்ததும் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், உங்களுக்கு தேவைப்படுறது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். அப்போ என்ன பண்ணணும், இதோட சைனை மாற்றி போட்டுறணும். அப்போ உங்களுக்கு தேவையானது சிடி வந்து CD2+ மாறுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 0.40 வோல்டேஜ். மாற்றது புரிஞ்சா, உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். ஆனால் ஒரு செல் ரியாக்ஷனில் ஒருத்தர் பக்கம் ஆக்சிடேஷன் நடக்கும், இன்னொரு பக்கம் ரிடக்ஷன் நடக்கும். ஏன்னா இது வந்து ஒரு டாக்ஸ் ரியாக்ஷன். புரிஞ்சா எல்லாமே? ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா E0 செல் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் E0 செல்லு? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் என்னதுமா, ஆனோட் பிளஸ் என்னது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் என்ன தங்கம், கேத்தோடு. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுவோமா வாங்க. என்ன இருக்கு பாருங்க, ஆக்சிஜன் பொட்டன்ஷியல் இருக்கு 0.40 வோல்டேஜ் பிளஸ் ரிடக்ஷன் என்ன இருக்கு நமக்கு 0.34 வோல்டேஜ். அப்போ என்ன வருது கவனி, நமக்கு இஸ் ஈக்குவல் டு 0. என்னமா வருது, 74 வோல்டேஜ் வருது. அப்போ E0 செல் எவ்வளோ வருது, 0.74 வோல்டேஜ் வருது. E0 செல் வந்து என்னவா இருக்கு, உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கு. E0 செல் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ΔG என்னவா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ΔG நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் என்னவா இருக்கும், ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன எழுதணும், த ரியாக்ஷன் இஸ் என்ன எழுதணும் தங்கம், ஏன்னா ஃபீஸிபிள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதணும், ரியாக்ஷன் இஸ் என்னது தங்கம், feasible அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இதுக்கு 1 மார்க் கண்டிப்பா இருக்கும். புரிஞ்சா? ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களா, அதுல என்னென்ன கொடுத்துருக்கான்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதை எடுத்து எழுதி உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க மார்க் எடுக்க முடியும்.